அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழற்றி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் 360 என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு வெறும் இசை பற்றிய கருத்துக்கள் பற்றி மட்டுமே காண இருக்கின்றோம். சரிங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில் யாழை முதலில் கண்டறிந்தவர்கள் யாவர்? குறிஞ்சி நிலத்தினர் என்று இசை நூல்கள் தெரிவிக்கின்றன. முல்லை நிலத்து ஆயரே குழலையும் முதலில் வில் யாழையும் கண்டனர் என்று கூறும் நூல் எது? 10 பாட்டு. ராவண அஸ்தம் என்னும் விளக்கத்தை தருகின்ற நூல் எது? அபிதான சிந்தாமணி. இயற்றியவர் சிங்காரவேலு முதலியார். சரிங்களா? சரி, ராவண அஸ்தம் அப்படின்னா என்ன? ஒற்றை தேங்காய் ஓட்டினால் வீணா தண்டம் நுழைத்து 3 தந்திகள் பூட்டி முறுக்காணி இடப்பட்ட யாழாக இது இருக்கும். முறுக்காணி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்க்ரூ பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்ற ஆணியின் பெயர் தான் முறுக்காணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராவணன் தலையை பூட்டி தன் அஸ்தத்தை தண்டாய் அமைத்து தன் நரம்புகளை 4களாக பூட்டி இசைத்து சிவபெருமானை ஏற்றி போற்றி பாடியதை குறிப்பிடும் சின்னம்தான் இந்த யாழினுடைய அமைப்பு. அதன் பெயர்தான் ராவண அஸ்தம். சரிங்களா? என்று அபிதாம சிந்தாமணியில் சிங்காரவேலு முதலியார் அவர்கள் விளக்கம் தருகின்றார். ஒரு நரம்புள்ள இசைக்கருவியின் பெயர் யாது? இது குறித்து கூறும் நூல் எது? ஒரே ஒரு நரம்பு தான் இருக்கும். அதன் பெயர் என்ன? துந்தினா. அதாவது ஒரு நரம்புள்ள துந்தினாமா என்னும் இசைக்கருவியை நமது நாட்டு பிச்சைக்காரர்கள் இன்றும் இசைத்து வருகிறார்கள் என்று சாத்தான்குளம் ராகவன் அவர்கள் தெரிவிக்கின்றார். எந்த நூல் அப்படின்னாக்க இசையும் யாழும் என்கின்ற நூலில். அதாவதுப்பா அந்த இசைக்கருவி இப்படி பார்த்தோம்னாக்கும் இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு டப்பா மாதிரி இருக்கும். மேல ஒரு அந்த யாழ் பூட்டினது ஒரே ஒரு நரம்பு தானே, அது கொண்டு வந்து பூட்டின மாதிரி என்ன செய்வாங்க, இந்த இடத்துல இப்படி இப்படி இசைப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த இசை வந்து அந்த நரம்புல இருந்து ஒரு இசையானது பிறக்கும். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாமா விஜயம்ன்ற படத்துல பார்த்தீங்கன்னாக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற பாடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இந்த இசைக்கருவியை மீட்டிக்கொண்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து, தமிழர்கள் ஒரு நரம்புள்ள வில் யாழின் என்று எத்தனை நரம்புகள் கொண்ட யாழ்களை கண்டுபிடித்தவனர்? 2, 3, 4, 5, 7, 9, 11, 14, 16, 17, 19, 21, 100, 1000. இதுல ஒவ்வொரு வகை நரம்புகளுக்கும் ஒவ்வொரு வகையான பெயர் விட்டுப்பா அந்த யாழுக்கு. சரிங்களா? அதே சமயத்துல இது என்ன ஒரு நரம்பு உள்ள யாழ் அப்படின்னாக்கும் வில் யாழ் சொல்லி நம்ம பார்த்தோம். அவன் என்ன செஞ்சான், இந்த வில்லுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க, இங்கிருந்து அந்த நாணை எடுத்து இப்படி இழுத்து இப்படி பூட்டுவாங்க இல்லைங்க. விற்பூட்டு பொருள்கள் கூட நம்ம படிச்சிருக்கணும். இப்படி எடுத்து அப்படி பூட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு நேரம் வந்து அப்படி ஒரு அதிர்ந்தது, வைப்ரேட்னு சொல்லும்ல, அது அதிர்ந்த உடனே ஒரு சத்தம் கெடுச்சு. என்னது இது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி பண்ண ஒரு ஒலி சத்தம் கேட்கவும் என்ன செஞ்சார்கள், இதனை ஒரு யாழாக அமைத்தனர். இதுதான் கண்டுபிடிப்பினுடைய தொடக்கமே. இதுதான் அதான் ஒரு நரம்புள்ள இசைக்கருவி வில் யாழ்னு சொல்லி பார்த்தது இதுதான். இப்ப சரிங்களா? அடுத்ததாக யாழ் உருவங்கள் காணப்படும் இடங்கள் யாவை? தமிழ்நாட்டுல வந்து திருமெய்யம் கும்பகோணத்துல, அதாவது தாராசுரம் கோவிலில் காணப்படுகின்றது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா அமராவதி காணப்படுகின்றது. அடுத்து வட இந்தியாவில் காணப்படுகின்றது. தொல்காப்பியர் கூறும் இசை ஒலி வகைகள் நரம்பின் மறை மற்றும் பண்கள் என்பன யாவை? இசை ஒலி வகைகளை அவர் ஏட்டை என்றும் நரம்பின் மறையை வேதம் என்றும் யாழின் பகுதியை அதாவது பண்களை வந்து யாழின் பகுதி என்றும் தொல்காப்பியர் கூறுகின்றார். சரிங்களா? இன்றைக்கு குறிஞ்சி முதலான 4 வகை நிலத்தின் பண்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? குறிஞ்சி பண், அதாவது தொல்காப்பியர் 14 கருப்பொருள்கள் கூறுகின்றார் யாழ் பண் சொல்லிட்டு. அதுல பண்றது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்திருக்கின்றோம். அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? குறிஞ்சி பண் வந்து நடபைரவி என்றும், முல்லைப்பண் வந்து அரிகாம்போதி என்றும், மருதப்பண் வந்து ஹரஹர பிரியா, நெய்தல் பண் தோழி என்றும் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றன.
சரிங்களா? இசையை வடமொழியில் என்னவென்று அழைப்பர்? நாதம் என்று அழைப்பர். 7 வகை தாளங்கள் என்பன யாவை? துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், திரிபுடை தாளம், அட தாளம் மற்றும் ஏக தாளம். தாள உறுப்புகள் எனப்படுவன யாவை? லகு, திருதம், அணுத்திருதம். இது பற்றி ஒரு சின்ன அறிமுகமாக நம்ம என்ன செய்திருக்கின்றோம், ஏற்கனவே ஒரு பதிவு இட்டிருக்கின்றோம்ப்பா. இதனுடைய இணைப்பை இத்தனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? அதே சமயம் இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் பார்த்தோம்னா இந்த தாளங்கள் 35 அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது ஒரு வினா வந்திருந்தது. அது பற்றிய அந்த வினாவினையும் இத்தனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? தாள உறுப்புகளை வடமொழியில் எவ்வாறு அழைப்பர்? திரையாங்கம் என்று அழைப்பர். திரையாங்கம்னாக்க 3 உறுப்புகளை கொண்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது 3 தானே இருக்கு. லகு, திருதம், அணுத்திருதம் 3 தானே இருக்கு. இந்த 3 அவங்க திரையாங்கம், அங்கம்னா உறுப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இசையில் 5 ஜாதிகள் எனப்படுவன யாவை? அதிஸ்ரா, திரிஸ்ரா, கும்ப்ரா, மிஸ்ரா, ஏக. சரிங்களா? இப்ப தாளங்கள் 35ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி? இந்த 7 வகை தாளங்கள் இப்ப நம்ம மேல பார்த்தோம். அது அவை இந்த 5 ஜாதிகளாக பெருக்கப்படும் பொழுது 35 தாளங்களாக பிரிகின்றன. திருக்குறளில் திருவள்ளுவர் காட்டும் இசைக்கருவிகள் யாவை? குழல் மற்றும் யாழ். குழல் இனிது, யாழ் இனிது என்பதம் மக்கள், மழை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 2 இசைக்கருவிகள் தான் அவர் காட்டுகின்றார்ப்பா. கர்நாடக இசையில் அதிகம் பயன்படும் தாளம் எது? ஆதி தாளம். உண்மையாவே பார்த்தீங்கன்னா ஒரு இசை அப்படின்னு சொன்னா அடிப்படையானது பேசிக் எது அப்படின்னா இந்த ஆதி தாளம் தான். அதுதான் கர்நாடக இசையில் அதிகம் பயன்படுகின்றது. முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள். ஆடல் இசை இலக்கணம் கூறும் நூல் எது? மகாபாரத சூடாமணி. இதனுடைய வேறு பெயர் நவராக தாள சிங்காராதி. சரிங்களா? ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. இந்த ஆடல் வேறுபாடு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சித்த விருத்தி, பாவிய விருத்தி. சித்த விருத்தினா என்ன, பாவிய விருத்தினா என்ன? சித்த விருத்தி இயல்பானது, ஒன்றின் சுவைகளை முகத்தில் காட்டுவது. பாவிய விருத்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க பொருள்களை எல்லாம் திருத்தமான சொற்களால் கூறுவது. இதனை வாசிக, அவியம், அவிநயம் என்றும் கூறுவர். சொற்களால் கூறுவதனால வாசிக. சரிங்களா? அடுத்ததாக நாடகத்தை பழந்தமிழ் எவ்வாறு குறிப்பிடுகிறது? கூத்து என்று குறிப்பிடுகிறது. கூத்துனா என்ன? பன்னிசைக்கு ஏற்பட என்ன செய்யணும், காலடி வைத்து ஆடுகின்ற ஆட்டம். நாடகம் என்று பார்த்தோம்னா கதை நிகழ்வை காட்டும் ஒரு தொடர் கூத்து என்று கூறுவர். சங்க காலத்தில் கூத்தர் மற்றும் பொருணர் எனப்பட்டவர் யார்? சங்க காலத்தில் கூத்து ஆடியவரை கூத்தர் என்றும் நாடகம் ஆடியவரை பொருணர் என்றும் அழைக்கப்பட்டனர். பழைய கற்காலத்தில் மனிதர்கள் புல்லாங்குழல் என்னும் இசைக்கருவியை எவ்வாறு வடிவமைத்தனர்? எலும்புகளில் துளைகள் இட்டு புல்லாங்குழல் என்னும் இசைக்கருவியை வடிவமைத்தனர். இசைத்தமிழ் என்னும் நூலில் கவிஞரின் கட்டுரை காணப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் சொல்லுவோம் இல்லையா, அவர் வி ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய கட்டுரை காணப்படுகிறது. அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன அப்படின்னாக்கும் சங்கீதமும் மொழியும். இதுல இப்ப இது நூலின் பெயர், இது யார் எழுதுனா, அந்த கட்டுரை தலைப்பு. அப்ப 3 கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த 3 கருத்துக்கள்ல மாற்றி மாற்றி வினாக்கள் வந்திருக்கின்றன இது வரைக்கும் தேர்வுல. அதனால் இந்த குறிப்பை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து கிராமிய இசைக்கருவிகள் என்பன யாவை? எக்காலம், திருச்சின்னம், கஞ்சிரா, பூசாரி கைச்சிலம்பு, சவண்டை, உடுக்கை, தம்பட்டம். இந்துஸ்தானிய இசை எவ்வாறு உருவானதாக கூறுவர்? பாரசீக அரேபிய இசை கலப்பினால் உருவானதாக கூறுவார்கள். இசைக்கு இலக்கணம் வகுத்த நூல் எது? அகத்தியம். அகத்தியருக்கு பின்னர் தோன்றிய இசை நூல்கள், அவற்றின் ஆசிரியர்கள். அகத்தியம் முதல்ல அகத்திய முனிவர். இப்ப இதற்கப்புறம் தோன்றிய நூல்கள்: இசை நுணுக்கம் சிகண்டி முனிவர், இந்திரகாளியம் யாமலேந்திரர், பஞ்சபாரதியம் தேவ விருடி நாரதன், பஞ்சமரபு அறிவனார், பெருங்குறுகு பெருநாரை மற்றும் தாளவகை யோத்து. இந்த 3னுடைய ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. சரிங்களா? அடுத்து இசை மரபு, வாக்கிய மரபு, நிறுத்த மரபு, வினய மரபு, தாள மரபு ஆக இந்த 5 மரபுகள் பற்றி கூறுகின்ற நூல் யாது? பஞ்ச மரபு.
இந்த வரிசை அமைப்பையும் பார்த்துக்கோங்க, மாறக்கூடாது. அறிவினார் இயற்றியது என்று இப்பதான் நம்ம பார்த்தோம். இது இசை மற்றும் நாடகத்துக்கும் இலக்கணம் தருகிறது என்று கூறுவர். இந்த மரபு மட்டும் கிடையாது, நாடகத்துக்கும் அது இலக்கணம் தருகிறது என்று கூறுவார்கள். இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழுக்கும் இலக்கணம் கூறும் நூல் எது? அகத்தியம். முதுகுருகு முதுநாரை என்னும் வேறு பெயர் கொண்ட நூல்கள் என்ன? முறையே முதுகுருகு பெருங்குருகு என்றும் முதுநாரை பெருநாரை என்றும் அழைக்கப்படுகின்றன. தாள இலக்கணம் கூறும் பழந்தமிழ் நூல் யாது? தாள வகை ஓத்து. தொல்காப்பியத்தில் இசை என்கின்ற சொல் எத்தனை முறை பயின்று வந்துள்ளது? 24 இடங்களில் பயின்று வந்துள்ளது. பார்த்தீங்கன்னா அகத்தனை என்று சொல்லியிருப்பாரு, எழுத்து அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, பொருள் அதிகாரத்திலையும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் 24 இடங்கள்ல இசை என்கின்ற சொல் பயின்று வருகின்றது. பரிபாட்டு என்பதை பேராசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? இசைப்பா என்று குறிப்பிடுகின்றார். சரி, தமிழ் இசையின் கூறுகள் யாவை? இப்ப தமிழ் 3 கூறுகள் சொன்னோம். இயல், இசை, நாடகம் சொன்னோம். அந்த மாதிரி இசை கொண்டதுதான் தமிழ் இசை. அதனுடைய கூறுகள் என்னென்ன? அலகு, அதாவது சுருதி என்பது 22, தானஸ்வரம் 12, பண்கள் 4, அடிப்படை ராகங்கள் அதாவது பாலைன்னு சொல்லுவாங்க, அது 7. இவற்றை தவிர 5 திணை பண்கள் மற்றும் 103 பண்கள் இதனுடைய கூறுகளாக காணப்படுகின்றன. ஆதிப்பாலை எனப்படுவது யாது? 7 பெரும் பாலைகளே ஆதிப்பாலை எனப்படுகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இவை காணப்பட்டன. சரி, அந்த 7 பெரும் பாலைகள் என்னென்ன? செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, மேற்செம்பாலை. பாலை என்பது எவ்வளவு இடங்களில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சங்க இலக்கியத்தில் பாலை என்று குறிப்பிடப்படுகின்றது. இன்றைக்கு மேலகத்தால பார்த்தோம்னாக்கும் ராகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த 7 பெரும் பாலைகள் பற்றி சிலப்பதிகாரத்தில் எங்கு இடம் பெறுகிறது? அரங்கேற்று காதையில் இடம் பெறுகின்றது. அதாவது இசை பற்றிய குறிப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்ற நூல் அப்படின்னு சொன்னோம்னாலே சிலப்பதிகாரம் தான்பா. சரிங்களா? இந்த கருத்து கொண்ட பதிவும் நம்ம ஏற்கனவே போட்டு இருக்கின்றோம். அந்த பதிவை இத்துடன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? தொல்காப்பியத்தில் கூறப்படும் கருப்பொருள்களில் யாழ் பண் என்ன என்ன நம்ம பார்த்திருக்கோம். மக்கள், முதல்ல தெய்வம், அடுத்து மக்கள், அடுத்து இப்படி ஒவ்வொருத்தரையா இல்லைங்களா? விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், அடுத்து பறை, யாழ், பண், தொழில் அப்படின்னு சொல்லி 14 வகையான கருப்பொருள்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த கருப்பொருள்கள்ல யாழ்னா என்ன, பண்ணா என்ன? தொல்காப்பியத்தில் யாழ் பண் அப்படிங்கிற ஒரு சொல்லே கையாளப்படவில்லை. யாழ் மற்றும் யாழின் பகுதி அப்படின்னு தான் இருக்கின்றன. சரி, இந்த யாழ் மற்றும் யாழின் பகுதினா என்ன? யாழ் அப்படின்னு சொன்னோம்னா 7 நரம்புகள் கொண்ட யாழ், பெரும் பண், பெருமான ஆற்றுப்படைன்னு சொல்லும் இல்லையா, அதுதான் பெரும் பண், பெரிய பண் பாடப்படுகின்ற யாழ். அடுத்து யாழின் பகுதினா என்ன? 5 நரம்புகள் கொண்ட சிறு பண். சரிங்களா? அடுத்ததாக பண்டைய தமிழகத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறும் இசைகளின் எண்ணிக்கை எத்தனை? 11,991. இந்திய இசை வரலாற்றிலேயே ராகத்தாளத்துடன் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான இசை வடிவம் எது? தேவாரம். இது குறித்த பதிவு நம்ம கொடுத்திருக்கின்றோம், அதை இணைக்கிறேன், கட்டாயமா படிங்க. ஏன்னா திருஞான சம்பந்தர் எத்தனை பாடல்கள்ல இந்த பண் அமைத்து பாடியிருக்கின்றார், அது எந்தெந்த பதிகம் அப்படிங்கிறது. அதே போன்று நாவுக்கரசரும் பாடியிருப்பார், சுந்தரரும் பாடியிருப்பார். சரிங்களா? அப்ப அந்த பதிகம் என்ன, எத்தனை பதிகம், எந்தெந்த பதிகத்துல எந்தெந்த பண்களில் பாடியிருக்கின்றார்கள் அப்படிங்கிற பதிவு இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். ஏன்னா அதுல இருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் உண்டு. பண்டைய காலத்தில் இருந்து மறைந்து போன இசை நூல்கள் என்று குறிப்பிடப்படுபவை யாவை? முதுநாரை, முதுகுருகு, சிற்றிசை, பேரிசை, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதீயம், பரதம், அகத்தியம், செய்ற்றியம், குணநூல் என்பவை. சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் அவர் குறிப்பிடுகின்ற இசை நூல்கள் என்னென்ன? இதுவும் முக்கியமான வினாப்பா. அதனால்தான் இப்ப நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம் என்ன இசை நூல்கள் இந்த நூலுக்கு அகத்திற்கு பின்னால் தோன்றியது, அதன் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு உரையாசிரியர்கள் சிலப்பதிகார இதுல எப்படி எந்தெந்த நூல்கள்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள்
என்பது ஒரு தனிப்பட்ட வினா. சரிங்களா? அதனால தான் இங்கே அது தனியாக கொடுக்கப்பெறுகின்றது. இசை நுணுக்கம் சிகண்டியார் அவர் இயற்றியது. இந்திரகாளியம் யாமுலேந்திரர், பஞ்சமரபு அறிவனார், பரத சேனாபதியம் ஆதிவாயிலார், மதிவாணர் நாடகத்தமிழ் பாண்டியன் மதிவாணனார். இவன் பாண்டிய மன்னன். சரிங்களா? அதையே நினைவில் வைத்திருங்க. சரிங்களா? இந்த கருத்தும் கொண்ட பதிவு இருக்கின்றது. இப்ப அடுத்து 20ஆம் நூற்றாண்டில் எழுந்த இசை நூல்கள் என்னென்ன? ஆப்ரஹாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம் நூலின் பெயர். விபுலானந்தர் இயற்றிய யாழ் நூல். எஸ் ராமநாதன் இயற்றிய சிலப்பதிகாரத்து இசை நுணுக்கம். குழந்தை ப சுந்தரேசனார் இயற்றிய இசை தமிழ் பயிற்சி நூல். மதுரை பொன்னுசாமி பிள்ளை இயற்றிய பூர்வீக சங்கீத உண்மை ஆகியன 20ஆம் நூற்றாண்டில் எழுந்த இசை நூல்கள் ஆகும். இந்துஸ்தானி இசை என்பது எவ்வகை இசை? வட இந்திய இசை. ஒழுகு இசைக்கு ஆதாரமானது எது? மெலடின்னு சொல்லும் இல்லையா, அதற்கு சுருதி என்பது தான் ஆதாரமாகும். அதுதான் ஆதார ஒளிநிலை என்று அதனை குறிப்பிடுவர். சுருதிக்காக பயன்படும் நரம்பு கருவியின் பெயர் என்ன? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, துந்தனா பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும், இங்க இருக்கும் ஒரு நரம்பு இருந்தது, வில் யாழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நரம்பு கருவிக்கு சுருதிக்காக பயன்படுகின்ற நரம்பு கருவி அதனுடைய பெயர் என்ன? தம்புரா. தம்புராவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், இந்த டப்பா இருக்காது. தம்புராவும் இதே மாதிரி தான் இருக்கும். அதான் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ட்ரிங்குடுனாக்கா அந்த நரம்பு கருவி. சரிங்களா? அடுத்து ஜனகராகங்கள். இந்த நரம்பு கருவிகளை இறுக்கமா கட்டணம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு மாதிரியான இசை பிறக்கும். கொஞ்சம் தளர்வா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு மாதிரியான ராகம் கிடைக்கும். நீளமா இருந்தது நரம்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அதில் பிறக்கின்ற இசை வேறு. ரொம்ப சின்னதாக இருந்தது என்றால் அதனை இசைக்கப்படும் போது பிறக்கின்ற இசை வேறு. அதே மாதிரி அந்த நரம்பனை ரொம்ப அழுத்தமா வாசித்தோமானால் பிறக்கின்ற இசை வேறு. இந்த நரம்பை லேசா தட்டினா பிறக்கின்ற இசை வேறு. ஆக 3 வகையாகவும் இதை கூறுவார்கள்ப்பா. சரிங்களா? இந்த கருத்து கொண்ட பதிவு அடுத்த இது வருதுப்பா, அதெல்லாம் இன்னும் விளக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து ஜனகராகங்கள் எத்தனை? 72. தாளங்களில் தாய் ராகம் எனப்படுவது ஆதி தாளம். ஜன்னிய ராகத்தினுடைய வேறு பெயர் சேய் ராகம். அப்ப தாய் ராகம் ஆதி சொன்னோம் இல்லையா, இப்ப அடிப்படையான தாளமே அதுதான், அதனால்தான் தாய் ராகம். சேய் ராகம் எனப்படுவது ஜன்னிய ராகம். சரிங்களா? இனி அடுத்ததாக கர்நாடக இசை கற்க தொடங்கும் மாணவர்களுக்கு முதலில் கற்பிக்கப்படும் தாளம் ஆதி தாளம். அதான் அடிப்படை. தாளம் என்றால் என்ன? பல்வேறு இசைக்கருவிகள் சேர்ந்து வாசிக்கப்படும் போது இசையின் கால அளவுகளை நெறிப்படுத்தும் கருவி தாளம் எனப்படும். அப்ப என்ன செய்யும், ஒரு இது ரொம்ப அதிகமாகவும் ஒரு இது குறைவா ஒரு இது ரொம்ப அதிகமா அந்த மாதிரி ஆகக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரியான அளவு அப்படிங்கிறத விட சிறிய அளவு. இது இந்த அளவுக்கு இருக்குன்னா இது இன்னும் கொஞ்சம் இறக்கி போடணும், இதை கொஞ்சம் அதிகமாக்கணும், இதை கொஞ்சம் இறக்கணும், இந்த மாதிரியான நெறிப்படுத்துதல் அந்த கருவியின் பேர் தான் தாளம். ஸ்வரம் என்றால் என்ன? கேட்ட உடனேயே மனத்தை ஈர்க்கும் வண்ணம் இசைக்கப்படும் அளவோடு கூடிய ஒளிதான் ஸ்வரம் எனப்படும். சரிங்களா? இது சமஸ்கிருத சொல். அதாவது ஸ்வரம் அல்லது ஸ்வரம் என்று தமிழில் கூறுவார்கள். தாளத்தின் தமிழ் சொல் என்ன? த என்கின்ற எழுத்து சிவபெருமானையும் ல என்கின்ற எழுத்து பார்வையையும் குறிப்பதாக கூறப்படும் தமிழ் மொழியில். தென்னிந்திய திருமணங்களில் மிக முக்கியமாக வாசிக்கப்படும் ராகம் எது? கல்யாணி. அம்மா ஏமா இது மங்களகரமான இசை. அதனால பாத்தீங்கன்னாக்கா தொடங்கும் போது என்ன செய்வாங்க, கல்யாணி ராகத்துல தொடங்கிதான். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தேன், நாகஸ்வரமும் தவிழும் தான் மிக முக்கியமான அடிப்படை கருவி, இசைக்கருவி. அதுல என்ன செய்வாங்க, முதல்ல கல்யாணி ராகத்துல ஆரம்பிச்சுதான் அப்படியே கொஞ்சம் இடமா ஒவ்வொரு ராகங்களாக வாசிக்கப்படும். சரிங்களா? ஆக இது வரைக்கும் வெறும் இசை அப்படிங்கிற ஒரு சொல் கொண்ட கருத்துக்களுடைய பதிவு தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா. அடுத்து வருகின்ற பதிவில் இந்த இசையை தருகின்ற கருவிகள் என்னென்ன, இப்ப இதே போன்றுதான் பழங்காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்த கருத்துக்களை அதில் முழுமையாக நாம் காண்போம். சரிங்களா? இந்த இசை குறித்த பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன், நினைத்து படியுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.